அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி மனுஷங்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய நாக்கு தான் காரணம். நீங்கள் எப்படி சுற்றி எப்படி போனாலும் தெரிஞ்சுக்கிருவீங்க. தன்னுடைய வார்த்தைகளால் தான் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்களே தவிர மற்றபடி வேறு விஷயங்கள் எதுனாலையும் கஷ்டம் வராது. ஒரு சஹாபி ஹஜரத் மாஸ் ரஸியல்லாஹு தஆலா வந்து ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்கிட்ட கேட்டாங்களாம், யா ரசூலல்லாஹ், நான் ஜன்னத்துக்கு போகிற அளவுக்கு சிறந்த அமல்கள் என்ன இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாராம், நமாஸ் இருக்குது, நோன்பு இருக்குது, ஜக்காத் இருக்குது, ஹஜ் இருக்குது, இப்படி பல சிறந்த அமல்களை பற்றி எண்ணிக்கிட்டே போனாராம். அதாவது எண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஹஜரத் மாஸ் ரஸியல்லாஹு தஆலா சொன்னாராம், யா ரசூலல்லாஹ், இன்ஷா அல்லாஹ் அந்த அமல்களை நான் என்னுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக பின்பற்றுவேண்ணா அப்படின்னு சொன்னாராம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாராம், இன்னொரு அமல் இருக்குது, அந்த அமலை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னு வைங்களேன், உங்களுடைய இந்த அமல்கள் எல்லாமே வீணாக போயிடும், அதை சொல்லவா? அதாவது அந்த சஹாபி சொன்னாங்களாம், யா ரசூலுல்லாஹ், கண்டிப்பாக அந்த அமலை பற்றி எனக்கு சொல்லுங்கள், நான் முடிஞ்ச அளவுக்கு அந்த கெட்ட அமலேருந்து என்ன நான் பாதுகாக்கிறதுக்கு முயற்சி செய்கிறேன். அதாவது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், என்னுடைய நாக்கை எடுத்து காமிச்சாங்களாம். அதாவது உதாரணத்துக்கு, அதாவது இந்த நாக்கால் ஒருத்தர் மனசை புண்பற்றுறது இருக்குதே, எல்லா அமல்களையும் நொறுக்கிடும், எல்லா அமல்களையும் தாறுமாறாக ஆக்கிடும். இன்றைக்கி மனுஷன் எல்லாருக்கிட்டையும் ஒரு விஷயத்தை என்னென்னா, அதிகமாக புண்பற்றுறது இந்த வாயால் மட்டும்தான். இதை கட்டுப்படுத்தினாலே பல விஷயங்கள் சால்வ் ஆகிடும். அஸ்ஸலாமு அலைக்கும்.